பிரதோஷம் என்றாலே சிவ வழிபாட்டிற்கான நாள் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் பிரதோஷத்தன்று மாலை நேரத்தில் நரசிம்மரை அல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதால் வாழ்க்கையே மாறும் என்பது பலருக்கும் தெரியாது. பக்தன் பிரகலாதனுக்காக தூணில் இருந்து வெளிப்பட்டு வந்து இரண்யனை வதம் செய்த நரசிம்மர் கோபம் தணிந்து பிரலாதனுக்கும் மற்றவர்களுக்கும் அருள் செய்தது பிரதோஷ காலத்தில்தான். அதனால் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதுடன் நரசிம்மரையும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு சில குறிப்பிட்ட முறைகளில் வழிபட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை காண முடியும். வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறோம். மகிழ்ச்சியை அனுபவித்ததே இல்லை என்பவர்கள் பிரதோஷத்தன்று அருகில் இருக்கும் நரசிம்மர் அல்லது லட்சுமி நரசிம்மர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலில் இருக்கும் நரசிம்மர் சன்னதிக்கு சென்று அங்கு மாலையில் நரசிம்மருக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு தேன் மற்றும் பழம் வாங்கிக் கொடுத்தால் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் வரும். திருமண வாழ்க்கையில் தீராத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையே இல்லை, கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து வாங்கிக் கொள்ளலாமா என இருப்பவர்கள் கணவன் மனைவி இருவரும் இணைந்து பிரதோஷத்தன்று நரசிம்மருக்கு நடக்கும் அபிஷேகத்தை முழுவதுமாக பார்த்துவிட்டு அலங்காரம், பூஜைகள் நிறைவடைந்து அங்கு தரும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுவிட்டு வந்தால் மன வாழ்க்கையிலும் மனதிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். தம்பதிகள் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பல காலமாக குழந்தை இல்லை என்பவர்கள் தம்பதிகளாக சனிக்கிழமையில் வரும் பிரதோஷன்று நரசிம்மர் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வேளையில் நடக்கும் அபிஷேகத்திற்கு பால், தயிர், தேன், பழம் ஆகிய 4 பழங்களை வாங்கிக் கொடுத்து அங்கு நடக்கும் அபிஷேகத்தை முழுவதுமாக பார்த்துவிட்டு கோவிலை 9 முறை சுற்றி வர வேண்டும். பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுவிட்டு நரசிம்மரிடம் மனதார வேண்டிக் கொண்டு வந்தால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வருமானம் வரவில்லை, வேலை பறிபோய்விட்டது, நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் பிரதோஷத்தன்று நரசிம்மருக்கு நடக்கும் அபிஷேகத்தை மட்டும் முழுவதுமாக தரிசனம் செய்ய வேண்டும். மனதை முழுவதுமாக லட்சுமி நரசிம்மரிடம் செலுத்தி மனதார நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டால் விரைவில் வேண்டுதல்கள் நிறைவேறும். வாடகை வீட்டில் இருக்கிறேன், சொந்த வீடு வாங்கும் ஆசை கனவாக உள்ளது, எவ்வளவு முயற்சி செய்தாலும் சொந்த வீடு வாங்க முடியவில்லை என்பவர்கள் திங்கட்கிழமையில் வரும் சோமவார பிரதோஷம் அன்று நரசிம்மர் கோவிலுக்கு சென்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். கோவிலில் உங்களால் முடிந்த சின்ன சின்ன கைங்கரியங்களை செய்யுங்கள். அதுவும் பிரதோஷ காலத்தில் செய்வது மிக மிக சிறப்பானதாகும். படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை, நல்ல மார்க் வாங்க முடியவில்லை என்பவர்கள் புதன்கிழமையில் வரும் பிரதோஷம் அன்று நரசிம்மர் கோவிலுக்கு சென்று மனதார பிரார்த்தனைகளை சொல்லி வேண்டிக் கொண்டு அங்கு நடக்கும் அபிஷேகம் முழுவதையும் பார்த்துவிட்டு வர வேண்டும். நோய்கள் அடிக்கடி வருகிறது, பல காலமாக சிகிச்சை எடுத்தும் நோய் தீரவில்லை என்பவர்கள் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று பிரதோஷ அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். பிறகு அங்கு தரும் தீர்த்தத்தை வாங்கி சிறிது குடித்துவிட்டு சிறிது தலையில் தெளிவித்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் வீட்டில் இருந்து சிறிய பாட்டில் ஒன்றை எடுத்துச் சென்று அதில் தீர்த்தம் வாங்கி வந்து வீட்டின் நிலை வாசல் துவங்கி வீட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் தெளித்துவிட வேண்டும். பிறகு வீட்டில் உள்ள யாரிடமாவது அந்த தீர்த்தத்தை கொடுத்து உங்களுடைய முகத்தில் 3 முறை தெளிக்க சொல்லுங்கள். இதனால் உங்களின் நோய் படிப்படியாக குணமாகும்.